தேர்தல் வருடம் தோத்து ஊத்த போகுதுன்னு தெரியும். இதில் உதயநிதிக்கு என்ன தெரியும்? ட்ரென்ச்சுக்கும் டக்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுமா? இல்லை, செல்வ பெருந்தகை தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்ளுகிறாருங்கிறதோட நிறுத்திக்கோங்க. நீதிமன்றம் இஸ் நீதிமன்றம். ஆனால் பொன்முடி ஐயா தன்னுடைய ஊருக்கு எடுத்துட்டு போய் ஒரே நாளில் இத்தனை சாட்சியங்களை விசாரித்து அத்தனை பக்கங்களை விசாரித்து ஒரு தீர்ப்பு கொடுத்த மாதிரி பண்ணதெல்லாம் கேவலத்தின் உச்சகட்டம். ஆனால் தேர்தல் நெருங்கும் பொழுது பின்வாங்குறாங்க. என்ன கேட்டால் பாஜக எங்களை மிரட்டுதுன்னு சொல்கிறாங்க. ஓப்பனாக சொல்ல வைக்கணும். இல்லை, கெஜ்ரிவால் இப்படி தானே பண்ணாரு. ஐயா, விலை போகின்றவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு விலை போயிட்டாங்களேன்னு சொன்னால் நான் என்ன சொல்ல முடியும்? தேமுதிகலேருந்து 90% வேலை செய்கின்றவர் விலை போனார். குத்தம் யாரோடது? அண்ட் டிகே சிவகுமார் ஏதோ கடுமையான முயற்சி எடுத்தார், நிறைய பணம் செலவு பண்ணாருன்னு சொன்னீங்களா? அதை வச்சு சொல்றீங்களா? இந்த கட்சிக்கெல்லாம் செயற்குழு பொதுக்குழுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் 2 முழம் கயிறை கொடுத்தீங்கன்னா அவன் தூக்கில் தொங்கிடுவான்ல. டூர் போக நீங்க ரெடியா? ஃபேமிலி டூர், சோலோ டூர், அட்வென்ச்சர் டூர், குரூப் டூர், ஆபீஸ் டூர், ஸ்கூல் டூர், ஹனிமூன் எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க. பெஸ்ட் பேக்கேஜஸ், எக்ஸலன்ட் சர்வீஸ் அண்ட் ஃபுல் ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கேரண்டி. சோ எதுக்கு வெயிட்டிங்? ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிருச்சு, ஒரு சில நாட்கள் மழை பெஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் அரசினுடைய அந்த நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க சார்? எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி போன 2 வருடம் வந்த மழை அளவு இந்த வாட்டி வந்திருக்கான்னு பாருங்க. அது ஒரு முக்கிய காரணம். அடிபட்டிருக்காங்க 2 வருஷமா. இந்த வருஷம் தேர்தல் வருடம், இன்னும் மோசமாயிடும். சட்டசபை தேர்தல்னும் போது வாக்கு வாங்கிறது கஷ்டம். போன முறை என்னுடைய வீடே அடிச்சுட்டு போயிடுச்சு, அதில் கட்டில் இல்லை, எதுவும் இல்லை, எல்லாமே போயிடுது. இருந்தாலும் 6000 ரூபாயை வாங்கிட்டு நான் ஓட்டு போட்டிருப்பேன். ஏன்னா பாராளுமன்ற எலெக்ஷன், இந்த வாட்டி சட்டசபை. ஸோ அதனால் உழைச்சாங்கங்கிறது தெரியுது. எல்லா இடத்துலையும் ட்ரென்ச்சஸ் போட்டாங்க. பழவந்தாங்கல் நான் இருக்கிற தொகுதியில் ஒவ்வொரு கடை நடத்துகின்றவருக்கும் ஒரு 4-5 நாள் பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த இடத்துல தோண்டி நாங்கள் இதை பண்ணுவோம் அப்படிங்கிற அளவில் இறங்கி பண்ணாங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடிப்படையில் ஆண்டவன் அவங்கள மழையை கம்மியாக கொடுத்து காப்பாற்றிருக்கான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் 3 வருடத்துக்கு முன்னாடி செய்திருக்கக்கூடியதை 3 வருடமாக செய்து முடித்தார்கள்னு எடுத்துக்கலாம். இல்லை, இந்த முதல்கட்ட மழைனா எடுத்துக்கிட்டாலுமே கொஞ்சம் தான் பெஞ்சிருக்குனாலுமே துணை முதல்வர் அவர்கள் களத்தில் இறங்கியிருக்காரு. நைட்டு ஃபுல்லாக அவர் பார்த்தீங்கன்னா ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லா இடங்களுக்கும் அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபோட்டோக்கெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ தேர்தலுக்காக அவங்க இப்படி செயல்படுறாங்களா, இல்லை மக்கள் கொச்சப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. சரியாக புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த பொண்ணை எப்படியாவது அட்ராக்ட் பண்ணிடணும் வச்சு அப்படின்னு இறங்குறவன் பண்ணுற வேலை தான் இதெல்லாம். தேர்தல் வருடம் தோத்து ஊற்ற போகுதுன்னு தெரியும். எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த காலத்திலேயே சென்னை மாவட்டமும் அக்கம்பக்கத்து மாவட்டமும் திமுகவுக்கு ஓட்டு போட்டுச்சு. அதுவும் சேர்ந்து கவுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு முயற்சியை எடுத்திருக்காங்க. இதில் என்ன ராத்திரியெல்லாம் போய் ஒரு ஆய்வு செய்வதுக்கு என்ன இருக்குது? டெய்லி 1 மணி நேரம் பகல் பொழுதில் 365 நாள் ஆய்வு செய்திருந்தால் வேலை முடிஞ்சிருக்குமே. தண்ணி ஊற்றியா காட்டணும் உங்களுக்கு? அப்படி எதுவும் இல்லையே. தண்ணி உங்களுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி பார்க்கலாம், லாகின் பண்ணி பார்க்கலாம். எத்தனையோ விதத்தில் உங்களால் தெரிஞ்சு கொள்ள முடியும். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. வேளச்சேரி எல்லாம் மேடாயிடுச்சா? இப்போது ஸ்கொயராக விற்ற இடங்கள் வேணால் நல்லா இருக்குது, எனக்கு தெரியும். வேளச்சேரி மேடாயிடுச்சா? இந்த மழை நாளைக்கு நவம்பரில் ஒரு மழை வருமே, ஒரு நாள் அடித்தாலாம் அடி பின்னி எடுக்குமே. அந்த மழைக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அப்படிங்கிற நான் தான் சொல்லிட்டேனே, ஆண்டவன் காப்பாற்றினான். பெரிய மழையை கொடுக்கல. தீபாவளி போது நல்ல மழையை கொடுப்பான், கொடுக்காம விட்டான். பெரிய அளவில் கொடுக்கல. வரப்போகுது, நவம்பரில் வரப்போகுது. அதுவும் கம்மியாக இருந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சென்னைக்கு மழை நம்ம இன்னும் விவசாயம் பண்ண போகிறோம். 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. தூத்துக்குடியில் மழை ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. வர வேண்டியது விவசாய நிலங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மட்டும்தான். ஆனால் இந்த 3 வருடமாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சிருக்காங்கங்கிறத மட்டும் சொல்கிறேன். கடமையே செய்திருக்காங்க அப்படிங்கிறதோட அதை நிறுத்திக்கோங்க. இதில் உதயநிதிக்கு என்ன தெரியும்? ட்ரென்ச்சுக்கும் டக்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுமா? கேட்டு வேணா பாருங்கள். அவர் என்ன பண்ண போகிறார் பாவம்? அவரை போய் நீங்கள் கூப்பிட்டு நேற்று இதை பற்றி இவர் பேசியிருந்தார் சார். காங்கிரஸினுடைய
மாநில தலைவராக இருக்கக்கூடிய எம்எல்ஏ செல்வ பெருந்தகை அவர்கள் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்தது குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருந்தார். அது பேசு பொருளாக இருக்குது. பொதுப்பணித்துறையில் இருக்கிறவங்கள பற்றி யாரோ ஒரு ஆளை அவர் அமைச்சரை சொன்னாரா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியலை. பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடியவங்க ஒருத்தங்களை விமர்சனம் பண்ணி பேசியிருந்தார். ஸோ அது வந்து இன்றைக்கி பேசு பொருளாக இருக்குது. செல்வ பெருந்தகை வந்து திமுகவுக்கு எதிராக இருக்காரா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை செல்வ பெருந்தகை தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ளுகிறாருங்கிறதோட நிறுத்திக்கோங்க. அதில் என்ன இருக்குது? பிடபிள்யூடி வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இதே வேலையை தான் செஞ்சிட்ருக்கு. திமுக வரும்போதெல்லாம் அதை யார்கிட்ட கொடுப்பாங்க? பிடபிள்யூடியை. கலைஞர் ஐயா இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? இப்போ அந்த பொறுப்பை நான் எடுத்து பண்ணுவேன்னு சொன்னார் தெரியுமா? அது நல்ல காசு இருக்கிற ஒரு தொழில். அதை வேலு ஐயா கிட்ட கொடுத்துருக்காங்க. கரெக்டான விஷயம் தானே, அதில் என்ன மாற்று கருத்து இருக்குது? ஆனால் இருப்பை காட்டிக்கொள்வதற்காக அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. பிடபிள்யூடி எத்தனையோ விதத்துக்காக நீங்கள் விமர்சிக்கலாம், எத்தனையோ காரணங்களுக்காக நீங்கள் விமர்சிக்கலாம். குடிசை மாற்று வீடுகள் கட்டுவதற்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய அளவில் பண்ண முடியும் தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற பணத்துக்கு மிகப்பெரிய அளவில் வீடு மாற்றி கொடுக்க முடியும். எல்லா குடிசைகளையும் கருணாநிதி ஐயா சொல்லியிருக்காரு, குடிசை மாற்று வாரியம்னு வந்து அந்த காலத்தில் சொல்ல இவ்வளோ நாள் ஆகும். எத்தனையோ வேலைகளை பிடபிள்யூடி பண்ண முடியும். ரோடை நல்லா கொண்டு போக முடியும், பெரிய அளவில் பண்ண முடியும். அதெல்லாம் அவங்க பண்ணதில்லை, அது வேறு விஷயம். அதுக்கு செல்வ பெருந்தகையோட விமர்சனங்கிறது உடனே என்னவோ திமுகவும் காங்கிரஸும் பிரிஞ்சு போயிடுற மாதிரியும், நான் வேறு கூட்டணிக்கு அடிக்கோள் விடுவதாம் அப்படியெல்லாம் யோசிக்கிறதுக்கு வருத்தம் இல்லை. ரொம்ப பெரிய வருத்தம் கிடையாது. அவர் இருப்பை காட்டி கொண்டிருக்கிறார். கேவலமான வார்த்தைகளை அவருடைய தகுதிக்கு ஏற்ப பயன்படுத்தி இருக்கிறார். அதுலேயும் எந்த தப்பும் இல்லை. இல்லை, ஒரு விமர்சனம் அப்படிங்கிறத தாண்டி அந்த வார்த்தைகள் வந்து அவர் என்ன கோபம் இருக்கிறனால தான் அப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அவர் டான் பாஸ்கோவில் படிச்சிருந்தா அப்படி தான் பேசுவார். அவன் என்ன படிப்பு படித்தானோ அந்த கலவாக தானேங்க பேசுவான். அதுக்கு நீங்கள் குத்தம் சொல்ல முடியுமா? நான் கமல் வந்து 8 விதமாக தெலுங்கு பேசுவாருன்னு ஒரு டயலாக் வருமே, அது அவர் படிச்சிருக்காரு, பேசுவார். அவருடைய லெவலில் அவ்வளோதாங்க பேச முடியும். அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன இலக்கியத்திலலாம் நீங்கள் பொறுப்பற்று செயல்பட்டிருக்கிறீர்கள், இந்த பொறுப்பற்று செயல்படுவது ரொம்ப மிகப்பெரிய தவறு, இப்படிலாம் பேசுவார் நான் நினைக்கிறீங்க. இந்த உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு சார். அதாவது துரைமுருகன் அவர்கள் மீதான அந்த சொத்து குவிப்பு வழக்கை வேலூரிலிருந்து ஏன் சென்னைக்கு மாற்றுனீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கு. எதற்காக இந்த கேள்வி அவங்க குறிப்பிட்டு கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க, இப்போ ஒரு மன்றத்திலேருந்து மாற்றுறது, இப்போ பொன்முடி ஐயாவுக்குலாம் அவங்க ஊருக்கு மாற்றிக்கிட்டாங்க. இங்கே ஏன் இதை வந்து சென்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்கணும்னா, அந்த ஊரில் வேலைக்காகாது, இங்கேனா சில பேர் இருக்காங்கங்கிறதுக்காக அவரை மாற்றிருப்பாங்க அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுலேருந்து தப்பும் இல்லை. நாளைக்கே இந்த சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு துரைமுருகன் ஐயாவுக்கு சாதகமாக கொடுத்துருச்சுன்னு சொன்னால் கூட இதை வந்து உயர்நீதிமன்றம் தன்னிச்சையாக எடுக்க முடியாதா? வெங்கடேசன் ஐயா நினச்சா தன்னிச்சையாக எடுக்க முடியும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருக்குன்னா மற்றவங்களதெல்லாம் அவங்க ஊருக்கு கொண்டு போய் முடிக்க நினச்ச நீங்கள் இங்கே மட்டும் ஏன் வந்து மாற்றி கொண்டு வர்றீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கு. அது நியாயமான கேள்வி தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுது, இல்லைனா ஒரு கேள்வி கேட்குது அப்படின்னா மத்திய அரசோடையோ இல்லை மாநில அரசோடையோ அதை பொருத்தி பார்க்குறது இப்போ சமீபமாக அதிகமாக தவறான ஒரு விஷயம். ஒரு உயர்நீதிமன்றமோ அல்லது உச்சநீதிமன்றமோ அல்லது செஷன்ஸ் கோர்ட்டோ ஒரு கேள்வி கேட்குதுன்னா உடனே அது வந்து இவர் தான் மோடி தான் கேட்க வைக்கிறாருன்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். அப்படி பார்த்தா தமிழக காவல்துறை செய்வதெல்லாம் ஸ்டாலின் ஐயா சொல்லி தான் செய்யுதுன்னு நீங்கள் ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும். அது அந்த மாதிரியான அந்த எண்ணமே நமக்கெல்லாம் இருக்கக்கூடாது. அது இந்த ஊடகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இருந்துட்டு போட்டோம், எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடாது. அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. இப்போது நான் என்ன கேட்குறேன், ஒரு நீதிமன்றம் அப்படிங்கிறது நீதிமன்றம் தானே. இப்போது ஜெயலலிதா அம்மா வழக்கை வந்து சென்னையிலேருந்து கர்நாடகாவுக்கு மாற்றினது யாரை அவமானப்படுத்துவதற்காக? நீதிபதிகளையா அல்லது ப்ராசிக்யூட்டரையா அல்லது மன்றத்தையேவா அல்லது ஜெயலலிதாவையா? அல்லது ஜெயலலிதா கர்நாடகாவுக்கு போயிட்டாங்கன்னா அங்கே வந்து எதிர்ப்பாளர் இருக்குது ஜெயலலிதா மேலே, அதனால் இன்னும் காழ்ப்புணர்ச்சியோடு தீர்ப்பு கொடுப்பாங்க, அந்த எண்ணத்தில் பண்ணதாக நீ இது முட்டாள்தனம். நீதிமன்றம் நீதிமன்றம் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டுதா? இப்போ செந்தில்குமார் ஐயா வச்சுக்கிட்டு நீங்கள் விஜய்க்கு எதிராக ஒரு நாடகம் நடத்தி 6 ஊடகங்களில் விவாத பொருளாக மாற்றினீங்களே, அது உச்ச நீதிமன்றம் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே கூட்டு வைத்திருத்த. அவருடைய எதிர்காலம் வந்து இப்போது அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறது இல்லையே, ரொம்ப தெளிவாக கார்னர் பண்ண தானே செய்வாங்க. ஸோ நீதிமன்றம் நீதிமன்றம். ஆனால் பொன்முடி ஐயா தன்னுடைய ஊருக்கு எடுத்துகிட்டு போய் ஒரே நாளில் இத்தனை சாட்சியங்களை விசாரித்து அத்தனை பக்கங்களை விசாரித்து ஒரு தீர்ப்பு கொடுத்த மாதிரி பண்ணதெல்லாம் கேவலத்தின் உச்சகட்டம். அதை துரைமுருகன் விஷயத்தில் நடக்கும், சென்னையில் தான் கொஞ்சம் ஈஸியாக நடக்கும்னு நினச்சிருந்தா தவறு. அது கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பான ஒரு விஷயம்தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது எந்த மடம், காஞ்சி மடத்தையும் இங்கே பாண்டிச்சேரிக்கு மாற்றினது எல்லாமே முட்டாள்தனம். எல்லா நீதிமன்றமும் நீதிமன்றம் தான். இப்போ பீகார் எலெக்ஷன் வந்து ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் தேர்தல் நடக்க போகுது. இப்போ அந்த லாலு பிரசாத் யாதவ் இருக்கார்ல, அவருடைய கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் நிறைய பேருடைய வேட்பு மனு ஏற்கப்படலை,
அதே மாதிரி பிரசாந்த் கிஷோரனுடைய கட்சியில் வந்து நிறைய வேட்பாளர்கள் வந்து பின்வாங்கிட்டாங்க, இதுக்கெல்லாம் பின்னாடி பாஜக தான் இருக்கு, பாஜக இவர்களை ஃபோன் போட்டு மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்காரு. இது இந்த குற்றச்சாட்டு நியாயமா இல்லை தோல்வி பயத்தில் அவர் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காரு? இல்லையே, நீங்கள் உங்களுக்கு ஒன்றே ஒன்று தெரியும். மற்றதெல்லாம் விட்டுருங்க. நீதிமன்றம் பிஜேபி இது, இடி பிஜேபி இது, சிபிஐ பிஜேபி இது, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. உங்களுடைய மனுவை நான் நிராகரிக்கணும்னா நான் காரணம் சொல்லணுமா வேண்டாமா? கண்டிப்பாக. அப்போ அந்த காரணம் தப்பா ரைட்டா அதை மட்டும் தானே விவாதிக்கணும். ஜன்ஸ்வராஜை பொறுத்த வரைக்கும் 3 பேருக்கு அப்படி நடந்ததா தான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு நான் சீட்டு கொடுக்க விருப்பப்பட்டேன், ஆனால் அவங்க நிற்க மாட்டாங்க. முதல்ல ஓகேன்னு சொன்னாங்க, ஆனால் தேர்தல் நெருங்கும் பொழுது பின்வாங்குறாங்க. என்ன கேட்டால் பாஜக எங்களை மிரட்டுதுன்னு சொல்கிறாங்க. ஓப்பனாக சொல்ல வைக்கணும். இல்லை, கெஜ்ரிவால் இப்படி தானே பண்ணார். கெஜ்ரிவால் போன தேர்தல், இந்த தேர்தலுக்கு முந்தின தேர்தல் என்ன சொன்னார்? பிஜேபி வந்து ஒவ்வொரு வேட்பாளரையும் 30 லட்சம் ரூபாய் கொடுத்து எங்கள் வேட்பாளரை விலைக்கு வாங்குது அப்படின்னு. அதுக்கு அடுத்த தேர்தலில் 60 லட்சம்னார். அடப்பாவி, இப்படி விலைவாசியை ஏற்றிட்டு இவர் தான் ஆட்சி செஞ்சார் அந்த 5 வருஷம். இப்படி விலைவாசி ஏற்றி வச்சுட்டு குற்றச்சாட்டை வேற சொல்றியா அப்படின்னு பிஜேபி நக்கல் அடிச்சது. இதுதான் உண்மை. ஐயா, விலை போகின்றவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு விலை போயிட்டாங்களேன்னு சொன்னால் நான் என்ன சொல்ல முடியும்? தேமுதிகலேருந்து 90% வேலை செய்கின்றவர் விலை போனார்கள். குத்தம் யாரோடது? விஜயகாந்தது இல்லை, அவர் ஊக்குவிச்சுட்டு தான் இருந்தார். பிரேமலதா மேடம் இப்படி அப்படி டிசைட் பண்ணாங்க. 2016 நிறைய பேர் கடத்தப்பட்டாங்க. தெலுங்கானாவில் தேர்தல் நடக்குது, நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோங்கிற ஒரு எண்ணம் காங்கிரஸுக்கு வரலை. விடை தெரிவதற்கு 3 நாள் இருக்குது, வெற்றி தோல்வியை சொல்வதற்கு 3 நாள் இருக்குது. இந்த 3 நாளில் அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் கொண்டு போய் மகாராஷ்டிராவில் வச்சிடலாம், டிகே சிவகுமார் கரெக்டாக பார்த்துப்பாருன்னு முடிவு எடுக்கிறாங்க. இதை விட முட்டாள்தானே இந்த உலகத்தில் ஏதாவது உண்டா? ஓட்டு எப்படி கேட்டீங்க? இந்த எம்எல்ஏ தான் உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பார், இப்படி சொல்லி தானே ஓட்டு கேட்டீங்க. அப்புறம் அவரே உட்காந்து பாதுகாக்கணும்னா? ஸோ இந்த முட்டாள்தனங்களை எல்லாமே விட்டுருங்க. விலை போகின்றவர்களை நீங்கள் வைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அவங்க விலை போகத்தான் செய்வாங்க. திமுகவுக்கு மட்டும்தான் ஒரு யூனிவர்சிட்டி, யாரை எப்படி விலைக்கு வாங்குவதுன்னு ஒரு யூனிவர்சிட்டி தொடங்கினீங்கன்னா திமுகவுடைய கோர்ஸ் பிச்சு எடுக்கும். எப்படியெல்லாம் ஆசை காட்டி இது பண்ணி அந்த ஆளை கவரணும், எல்லாமே பணம் கொடுத்து பண்ணுறதில்ல, எல்லா விதமான அயோக்கியத்தனத்தையும் பண்ணி கவருவாங்க. அரசியல் எதுக்கு இருக்கீங்க? அப்புறம் கர்நாடகா பற்றி பேசியிருந்தீங்க. கர்நாடகாவில் இப்போ காங்கிரஸ் ஆட்சி அமைகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் டிகே சிவகுமார். அவர் தான் முதல்வர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதன் பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி 2.5 வருஷம் நீங்கள் 2.5 வருஷம் அவங்க. யார் சொன்னாங்க அப்படின்னு காங்கிரஸ் தலைமை சொல்லியதா பெரும்பாலான ஊடகங்களை நம்ம பார்க்க. ஊடகம் சொல்றதை வச்சுட்டு நீங்க அதாவதுங்க, ஊடகத்துக்கு சொல்லப்படுவதை சொல்லும், இல்லை இதுவாவது இட்டு கட்டிக்கும். யார் சொன்னா 2.5 வருஷம் அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியல? சிவகுமாரனுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவதுங்க, அவங்களுக்கு யாரோ சொல்லி உனக்கு 2.5 வருஷம் கழிச்சு உங்கள்கிட்ட தான் வரும், நீ கொள்ளடிச்சுக்கலாம், முதல் 2.5 வருஷம் சித்தராமையா கொள்ளடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். அது எப்படி ஒரு ஒப்பந்தமாக மாற முடியும்? இது ஏற்கனவே பலமுறை ஃபெயிலாக இருக்குது. பிஜேபியும் குமாரசாமியும் ஒரு முறை 2008 இதே ஒப்பந்தம் போட்டு ஃபெயில் ஆகிருக்கு. மாயாவதியும் பிஜேபியும் ஒரு ஒப்பந்தம் போட்டு உத்தரப்பிரதேசில் ஃபெயில் ஆகிருக்கு. மெஹபூபா முஃப்தியும் ஆர்எஸ்எஸும், அதாவது பிஜேபியும் ஒரு ஒப்பந்தம் போட்டு அதுவும் ஃபெயில் ஆகிருக்கு. இது எப்படி நடக்கும்? ஆட்சிக்குள்ளே ஒருத்தனை வர விட்டீங்க, நல்லா சம்பாதிக்க விட்டுறீங்கன்னா அவன் எப்படி திடீர்னு ஓகே சார் நான் கொள்ளடிச்ச வரைக்கும் போகிறோம், நீங்கள் மீதி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போவோம்? இதனை டிஎம்கேவா? மாப்பிள்ளையும் மச்சினன் மட்டும்தான் கொள்ளடிக்கணும்னு ஒரு வரையறை வைத்துக் கொள்வதற்கு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அண்ட் டிகே சிவகுமார் ஏதோ கடுமையான முயற்சி எடுத்தார், நிறைய பணம் செலவு பண்ணாருன்னு சொன்னீங்களா? அதை வச்சு சொல்கிறீங்களா? நீங்களே சொன்னீங்க சார், அதாவது டிகே சிவகுமார் மூலமாக தான் எம்எல்ஏக்கள் வந்து மகாராஷ்டிரா கொண்டு போகப்பட்டாங்க. டிகே சிவகுமார் கரெக்டாக பாதுகாப்பார். இங்கே எப்படி நம்ம செந்தில்குமார்னு ஒரு கேஷியர் இருக்கார், அவர்கிட்ட 40,000 கோடி கொடுத்தீங்கனாலும் கரெக்டாக பாதுகாத்து பிரித்து கொடுப்பாரு. அந்த மாதிரி டிகே சிவகுமார் கரெக்டாக கொண்டு போய் எல்லா இடத்துலையும் ஒடிச்சு வச்சு கரெக்டாக பாதுகாப்பார். இவங்களெல்லாம் நீங்கள் இந்த வீரப்பன் அந்த ரேஞ்சுக்கு ஒப்பிடணும். நீங்கள் ஆட்சியெல்லாம் மாற்றியெல்லாம் ஒன்றும் டிகே சிவகுமார் கொடுக்கல. இல்லை, எப்படினாலுமே சித்தராமையாவுக்கு அடுத்து கர்நாடகா காங்கிரஸ்ல முக்கியமான நபராக பார்க்கப்படுறது அதுல தப்பே கிடையாது, நல்ல பணம். இப்ப சித்தராமையாவுடைய மகன் என்ன சொல்றாரு? ஜோதிமணியை கூட அவர் தான் வெற்றி பெற வச்சார் அப்படின்னு அண்ணாமலை தெளிவாக சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இல்லை சார், இப்போ சித்தராமையோடைய மகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யதீந்திரா அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அப்பாவை வந்து அரசியல் வாழ்க்கையினுடைய கடைசியில் இருக்கார், அவருக்கு பிறகு சதீஷ் ஜர்கிசோலி அப்படிங்கிறவர் தான் காங்கிரஸ் கட்சியை வழிநடத்த போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து டிகே சிவகுமாரை வந்து ஓரங்கட்ட பார்க்குறாங்களா காங்கிரஸ் கட்சிக்காரங்க? இந்த கட்சிக்கெல்லாம் செயற்குழு பொதுக்குழுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் 2 முழம் கயிறை கொடுத்தீங்கன்னா அவன் தூக்கில் தொங்கிடுவான்ல. ஸ்ட்ரைட்டாக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்ல நேரமாக இப்போ பண்ணால் மோசம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கயிறு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவனே தொங்கிடுவான்ல. ஏங்க, ஒரு கட்சிங்கிறது செயற்குழு பொதுக்குழு தானே இங்கே தேர்ந்தெடுக்கும் யாரை எங்கே கொண்டு வரணும்னு. இவெல்லாம் பேட்டி கொடுத்துறா உடனே நான் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தா, சித்தராமையாவுக்கு வயசாகிடுச்சுன்னு கிட்டத்தட்ட 30 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்காரு.
2018 அவர் ஒரு 20 பேரையோ 18 பேரையோ அவர்கிட்ட இருந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க, பிஜேபிக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. சபாநாயகரை வச்சுட்டு நிறைய வேலைகள் எல்லாம் பண்ணார் பாருங்க. அப்போ டிகே சிவகுமாரால் அதை காப்பாற்ற முடிஞ்சுதா? காப்பாற்றலாம் ஒன்றும் முடியல. ஏதோ மக்கள் ஓட்டு போட்டாங்க, இவ்வளோலாம் கடாக்கட்டுக்கு சொன்னதுக்கு ஓட்டு போட்டாங்க, 5 வருஷம் அனுபவிக்க போகிறாங்க. இதில் இவன் ஆண்டா என்ன அவன் ஆண்டா என்ன பெரிய வித்தியாசம்? ஒரு கட்சினா பொதுக்குழு செயற்குழு முடிவெடுக்கணும். பாமக மாதிரி அப்பா நான் தான் முடிவெடுப்பேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது அப்படியே இருந்தாலுமே பொதுக்குழுவில் பேசி முடிவெடுத்தோம் அப்படின்னு சொல்லணும். இப்படிலாம் வாய் விடக்கூடாது. ஓகே சார், எங்கள் கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்ப சனி பகவான் நீச்சம் அடைகிறத தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம். அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சனி அப்படின்றது நீச்சமாகிறது தான் நம்ம ரொம்ப நல்லது. இப்போ இந்த ராகுதசை இவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது, தட்டால் போட்டா என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, கல்யாணமே நடக்காது, கிட்ட வரும், இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது, இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது, இப்படி போய்கிட்டு இருக்கும். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடவும் கூடாது. ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க. ஐயோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களே, இத்தனை பேர் கூடிட்டாங்களே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு போயிட்டீங்க அப்படின்னா. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.